இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மல்டி கலர் உங்களுக்கு கிளியராக அதில் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் டைமிங் ஹைட்டுமே நல்லா பயங்கரமாக இருக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் போட்டு ஸ்டார் மாதிரியே வருது. வாவ், சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸுமே மிங்கிள் ஆகி ஒரு ஸ்பார்க்கலாம். ஸோ குழந்தைங்களுக்குலாம் அது வாங்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். டைமிங்கும் நல்லா இருக்குதுன்னா பார்க்க. வாவ். வணக்கம் மக்களே அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவகாசி தான் வந்திருக்கோம். ஸோ தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இல்லை எல்லா ஊர்லேயுமே வந்து ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசி தான். ஸோ அப்படி ஒரு சிவகாசிக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். சிவகாசியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட ஷாப்ஸ் வந்து இருக்குது. ஆனால் பட் நம்ம இன்றைக்கி வந்திருக்க ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷம் வந்து இங்கேயே வந்து ஃபீல்டில் இருக்கிறவங்க ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். நேம் வந்து பார்த்தீங்கன்னா நந்தினி ஏஜென்சின்னு சொல்லிட்டு. ஸோ 25 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஒரு பீஸ் எடுத்தாலுமே உங்கள்கிட்ட வந்து ஹோல்சேல் தான். ஸோ உள்ள அண்ணன் இருக்காங்க. ஸோ அண்ணன்ட்ட வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஷாப்பு. ஸோ உள்ள ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இந்த வருஷத்துக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. சோ வணக்கம், நான் எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? சோ நம்ம கடை வந்து எந்த ஏரியால லொகேட் ஆயிருக்கு? சிவகாசில. சாத்தூர், சிவாசி டு சாத்தூர் நேர் வழியில. ஓகே. கோடம்பட்டி ஸ்டாப். இது எங்களுக்கு எதிர்த்து வந்து ஏஜே பாலிடெக்னிக் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம கடை வந்து எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசிலேருந்து சாத்தூர் போகிற ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே பாலிடெக்னிக்னு இருக்கும். பாலிடெக்னிக் காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம நந்தினி ஏஜென்சி வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஆனால் நம்மள்ட்ட இந்த வருஷத்துக்கு வந்து என்னென்ன வெரைட்டிஸ்னா இருக்கு? இந்த வெரைட்டி வந்து புது ஐட்டம் வெரைட்டிஸ் ரொம்ப நிறைய வந்திருக்கு. சரி, ஓகே. ப்ரைஸ்லாம் எப்படின்னா இருக்கு? அதெல்லாம் ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மி தான். நாங்கள் வந்து ஹோல்சேல் ரேட்டு ஃபேக்ட்ரியில் இருந்து கொஞ்சம் தான் வித்தியாசம். புரியுது. ஃபேக்ட்ரி ரேட், அதாவது உற்பத்தி ரேட்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் ஆனால் ஹோல்சேலில் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த வருஷத்துக்கு நிறைய கிராக்கர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சுற்றி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிராக்கர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பாக்ஸில் வந்து இருக்கிற 5 பீஸ்னா 5க்கு 5மே வந்து வெடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஷாப் வந்து. ஸோ உள்ள போய் இந்த வருஷத்துக்கு வந்து என்னென்ன வெரைட்டிஸ் வந்துருக்கு, ஸோ இவங்க என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வச்சுருக்காங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம். நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே. நம்ம கடையில் எல்லா ஐட்டமும் இருக்கும். எல்லா இதுவும் வெரைட்டிஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு இது பாண்டன். இதுதான் சிறுசு. இதில் 5 டிசைன் இருக்கும். ஓகே. ஸோ இதில் 5 வெரைட்டிஸ் இருக்குது. ஆமாம். ஓகேண்ணா. இதில் நம்ம அந்த லிங்க்லேயே பார்த்துக்கலாம். என்ன? ஓகே. இதுதான் பழைய மாடல், பழைய காலத்து இது. பழைய காலத்து வெடி இது. ஆமாம். ஓகே. இது எப்படின்னா பார்த்தாலே தெரியுது. ஆமாம், புஷ்வான மாதிரி போகும். ஓகே. போய் டம்முன்னு வெடிக்கும். புரியுது. இது புஷ்வான மாதிரி தானே போகுதுன்ட்டு பக்கத்தில் போயிடக்கூடாது. பட் ஆனால் வெடிக்கும், அது வெடிச்சிடும். ஓகேண்ணா. புஷ்வான மாதிரி இப்போ ஃபங்க்ஷன் ஆகிட்டு முடிகிறப்போ வெடிக்கும். ஓகே. அதனால் வந்து வச்சுட்டு தள்ளி போயிடணும். ஓகேண்ணா. 7 கலர், 7 ஷார்ட் கலர், 7 ஷர்ட். 5 பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸில். 7 கலர். ஆமாம், கலராக வரும். அதே இது வந்து இது சிங்கிள் பீஸாகவும் பாக்ஸ் வந்து எங்ககிட்ட இருக்குது. சிங்கிள் பீஸாகவும் இருக்குது, பாக்ஸ் 5 பீஸாகவும் இருக்குது. ஓகேண்ணா. சிங்கிள் பீஸ் வாங்கினாலும் சிங்கிள் பீஸ் வாங்கிக்கலாம். ஓகேண்ணா. அடுத்துண்ணா சாட்டை. இது எப்பயும் பேசிக்காக இருக்கிறது. அதான் இதை வச்சு தான் எல்லாமே, இது இல்லாமல் எதுவுமே எந்த வெடியும் பொருத்த முடியாது. ஆமாம். அதே இது இதில் சிறுசு இருக்கும். ஓகே. அதுலேயே சின்னது பெருசு இருக்கும். இது சரி, ஓகேண்ணா. அடுத்து இது தரச்சக்கரம். இதுதான் சிறுசு இருக்குது இல்லையா? ஆமாம். பிக்குன்னு இருக்கும். அவங்க ஆர்டர் பண்ணுற போது இதை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு பிக்குன்னா நாங்கள் பிக்கில் ஆர்டர் பண்ணோம், கழட்டி காட்டிட்டு புதுசாக இருக்குங்கிறாங்க. இதுதான் சிறுசு தான் பிக்கு. பட் ஆனால் அந்த பாக்ஸ் வந்து சின்னது தான். பாக்ஸில் மட்டும் உங்களுக்கு பிக்குன்னு இருக்குது. ஆமாம், பிக்குன்னு இருக்குது. அவங்க நினைக்கிறது பிக்குன்னா பெரிய ஐட்டமாக இருக்கும்ன்ட்டு. அது ரொம்ப ஒரு சிலர் கேட்குறாங்க. புரியுது. அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் பிக்கு. ஓகே. இது ஸ்பெஷல். ஓகே. இது டீலக்ஸுங்கிறது தான் வந்து பெருசு. பிக்குங்கிறது தான் பெருசாக இருக்கும்ன்ட்டு நினைக்கிறாங்க. ஆனால் ரேட்டு, ஆமாம், டீலக்ஸ் தான் பெருசு. ஆனால் ரேட்டு வந்து இதுதான் கம்மியாக இருக்கும், பிக்கு தான் கம்மியாக இருக்கும். அதை பற்றி கூட புரிய மாட்டேங்கிறாங்க. புரியுது. ஓகே. புஷ்வான மாதிரி லட்டுன்ட்டு. இது எப்படின்னா இதில் 5 பீஸ் இருக்கும். 5 பீஸ் வந்து ஒரு பாக்ஸில் இருக்கும். டைம் வந்து ரொம்ப நேரம் ஃபங்க்ஷன் ஆகும். பாக்ஸாக வாங்கினாலும் வாங்கலாம், பீஸ் கணக்கு வாங்கினாலும் வாங்கலாம். சரி, ஓகேண்ணா. இப்போ நெக்ஸ்ட் என்னென்ன பார்க்க போகிறோம்? ஏதோ பெருசாக இருக்கே பாக்ஸு. இது இந்த வருஷம் புது வரவு. இது என்ன? இது ஆக்சுவலாக என்ன டைப்? இது என்ன ஃபங்க்ஷன்? இது பவுண்டன் ஃபங்க்ஷன் தான். ஓகேண்ணா. இப்படி பிடிச்சிக்கிட்டா அங்கேருந்து இதாக அப்படியே ஃபங்க்ஷன் ஆகும். சரி, ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டுண்ணா? இது வந்து கன் டைப்ல. ஓகேண்ணா. இது எப்படின்னா 6 வாட்டி ஃபயர் ஆகும்.
ஒரே கண்ணில். ஆமாம், ஒரே கண்ணில். இப்போ இந்த தோட்டா போகிற மாதிரி. ஆமாம், டோட்டா போகிற மாதிரி கப்பு 6 வாட்டி ஃபயர் ஆகும். ஓகேண்ணா. தூக்கி பிடிச்சிக்கிட வேண்டியது. புரியுது. நின்று ஷூட் பண்ணுற ஆமாம், மாதிரி. ஏதாவது கட்டடம் பக்கம் இதுன்னா உள்ளே போயிடும். ஓகேண்ணா. இது என்னண்ணா? இது சுத்தியல் டைப். சுத்தியல் டைப்பு. ஓகே. இது இந்த வருஷத்து வரவா? இல்லை, போன வருஷம் வந்து. ஓகேண்ணா. இது அதே தான் ஃபங்க்ஷன், ஷவர் ஃபங்க்ஷன் தான். ஓகே. உடனே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஷவரில். ஆமாம். ஓகே. இப்படி 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 தூக்கி இப்படி சொல்லணும். ஓகேண்ணா. அப்புறம் கிராக்லிங் ஃபங்க்ஷன் மாதிரி வரும். ஓகேண்ணா. அடுத்து கன்னு ஷூட்டிங். ஓகே ஓகே ஓகே. இது எல்லாமே ஃபவுண்டன் டைப் தான். அது ஃபவுண்டன் டைப்பு தான். கையில் பிடிச்சிக்கணும். ஃபவுண்டன் முடிஞ்ச உடனே ஸ்மோக் மாதிரி இந்த இந்த இதை பார்த்தோம்ல. ஆமாண்ணா. இதோட ஃபங்க்ஷன் இது கடைசி லாஸ்ட்டில் வந்து இந்த ஃபங்க்ஷன் வரும். ஓகேண்ணா. இப்போ ரெண்டுமே இதில் வந்துடும். ஆமாம். ஓகே. இதில் வந்து இது வந்து தனியாக கிராக்லிங் மட்டும் ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் வரும். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன், பட் நீங்கள் முன்னாடி காமிச்சது 2 ஃபங்க்ஷன். ஆமாம். ஓகே. இது அதே ஃபங்க்ஷன் தான், அதான் ஒரே ஃபங்க்ஷனோட முடிஞ்சிடும். ஓகே. எங்கள்கிட்ட ராக்கெட்டில் வந்து 2 ஐட்டமாக இருக்கும். ஒன்று வந்து ராக்கெட் பாம்பமாக இருக்கும். இது விசிலிங் ராக்கெட். ஒன்று வந்து சவுண்டு கேட்குறது, இன்னொன்று வந்து மேலே போய் வெடிக்கிறது. மேலே போய் வெடிக்கிறது. இது வந்து சவுண்டு கொடுக்குறது. நல்லா இருக்கும். ஓகே. எல்லா வெடியும் நல்லா. பாக்ஸுக்கு வந்து எல்லாமே 10 பீஸ் இருக்கும். 10 பீஸ் தான். ஓகேண்ணா. இது வந்து அல்ட்ரா பிளஸ்டர். ஓகேண்ணா. இது மல்டி கலராக வந்துடும். 3 பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸில். ஒரு பாக்ஸுக்கு. ஆமாம். சரி. நல்லா இந்த இதே மாதிரி ஃபங்க்ஷன் வரும். ஸோ இந்த அட்டையில் போட்டிருக்க மாதிரியே ஃபங்க்ஷன். ஆமாம். கிராக்லிங்கோட வரும். டைமிங் நல்லா இருக்கும். டைமிங் நல்லா இருக்கும். பச்சை சிவப்போட இந்த கிராக்லிங். 2 கலர். ஓகே. 2 கலர் ஒரு கிராக்லிங். ஒரு கிராக்லிங். ஓகேண்ணா. அடுத்து கம்பி மத்தாப்பு. கம்பி மத்தாப்பில் வந்து இது சிறுசில் வந்து இருக்கும். இதுதான் சின்ன சைஸ். பாக்ஸுக்கு வந்து இதெல்லாம் 10 பீஸ் இருக்கும். 10 பீஸ் தான். அடுத்து இதில் கிரீன் ரெட்டு. இதில் எத்தனை சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது மேக்ஸிமம்? மேக்ஸிமம் வந்து 50 சென்டிமீட்டர் வரைக்கும். 50 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஆமாம். ஸ்டார்டிங்னா? ஸ்டார்டிங் வந்து இதுதான் 7 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டர்லேருந்து 50 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. 50 சென்டிமீட்டர். ஓகேண்ணா. அடுத்துண்ணா? அடுத்து இது 10 cm. இது எலக்ட்ரிக்கு கலரு. ஓகேண்ணா. இது கிரீனு, இது ரெட்டு. ஓகேண்ணா. இதில் 4 ஐட்டம்ஸ் ஆகும். புரியுதுண்ணா. இப்போ அடுத்து 15 சென்டிமீட்டர். இது 15 சென்டிமீட்டர். ஆமாம். ஓகேண்ணா. இதெல்லாம் எலக்ட்ரிக் கலர் இது கிரீன் ரெட்டுன்னு இதில் 4 ஐட்டம் ஆகும். ஓகேண்ணா. அடுத்து 30 சென்டிமீட்டர். இது எலக்ட்ரிக்கு கலரு. ஓகேண்ணா. இதுலேயும் 4 ஐட்டம். ஓகேண்ணா. ஸோ எல்லா டைப்லையுமே நம்மள்ட்ட ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்கும். ஆமாம். ஒரு இதுலேயும் சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்கும். ஓகேண்ணா. இந்த கம்பி மத்தாப்புலேயே இது ஒரு ரகம். கம்பி மத்தாப்புல ஆக்சுவலாக நிறைய இருக்குது போல. கம்பி மத்தாப்புலேயே இது எப்படின்னா இதில் 4 டிசைன் ஒரு பாக்ஸில் வந்து 4 இது இருக்கும். ஓகேண்ணா. 4மே தனித்தனி இது மாதிரி. இதில் ஒரு டிசைனில் இருக்குது. ஒரு டிசைனில் 4 டிசைனாக இருக்கும். புரியுதுண்ணா. புரியுதுண்ணா. 4 4 4 in 1. ஓகே ஓகே. அடுத்துண்ணா? இது ஒரு ஃபங்க்ஷன். இப்படி பிடிச்சிக்கிற வேண்டியது. இப்படி பிடிச்சிட்டா அதுவே குடம் மாதிரி சுற்றும். ஆமாம், குடம் மாதிரி சுத்தம். இங்கே மட்டும் ஃபயர் பண்ணிட வேண்டியது. புரியுதுண்ணா. புரியுதுண்ணா. புரியுது. பிடிச்சிட்டு அப்படியே இப்படி சாச்சுன்னா அதான் சுற்றிக்கிட்டே வரும். புரியுதுண்ணா. ஓகேண்ணா. அடுத்துண்ணா? பார்க்லஸில் வந்து இதுதான் இத்தனை ஐட்டம். ஓகே. அடுத்து சிலிண்டர்னு இது புதுசாக வந்திருக்கு. இதோட கிராக்கிங் இது வந்து எப்படின்னா இது மாதிரி வரும். ஸ்மோக் ஃபஸ்ட்டு வந்து ஸ்மோக் வரும். ஸ்மோக்கு தானே வருதுன்ட்டு பக்கத்தில் நின்றுக்கூடாது. கடைசியில் வந்து இது வந்து இங்கே பற்ற வைக்கணும். இங்கே பற்ற வச்சுட்டு தள்ளி போயிடணும். தள்ளி போனோடனே இது ஃபங்க்ஷன் வந்து முதல்ல ஸ்மோக் ஃபங்க்ஷன் வரும். முடிஞ்ச உடனே டம்முன்னு வெடிக்கும். அப்படியே கலர் பேப்பராக பறக்கும். இது இந்த வருஷம் புதுசு. புஷ்வானம். இது ஸ்பெஷலு. இதுக்கு அடுத்து பிக்குன்னு ஒரு சின்ன சைஸ் இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து இது அசோகா. அடுத்து கலர் கோட்டி. அடுத்து வந்து டீலக்ஸ். இது வந்து 5 பீஸாக இருக்கும். இதுதான் பெருசு. அது இது 5 பீஸு, இது வந்து 10 பீஸாக இருக்கும். சரி, இது ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இதில் வந்து 5 பீஸ், இது 10 பீஸ் வரும். இது பல காலத்து வெடி தான். ஊசி பட்டாசு, சீனி பட்டாசும்பாங்கள அந்த இது 50 பேக் இருக்குது, 100 கொண்ட பேக் இருக்குது. இது முடிஞ்சதுன்னா
அடுத்து வந்து குருவி வெடி, குருவி பட்டாசு ஓகே 25 இருக்கும் ஒரு பண்டலுக்கு வந்து. ஓ சரி இது 3.5 லட்சம். அதுக்கு அடுத்த சைஸ் இது 4-5 டீலக்ஸ். இது 4-5 சாதா. 3.5க்கு அடுத்தது 4-5. ஓகே இது கோல்டு லட்சுமி. இது வந்து பண்டலுக்கு வந்து 10 இருக்கும். இது வந்து கோல்டு லட்சுமின்னு இருக்கும் எங்கள் லிங்க்கில். ஓகே அடுத்து இதுலேயே வந்து இன்னொரு ஐட்டம் இருக்கும். இது கோல்டு லட்சுமி டீலக்ஷன் இருக்கும். இது வந்து மிஷின் திரியாக இருக்கும், கம்ப்யூட்டர் திரி. ஓ சரி அதுக்கு அடுத்து வந்து லயன் கன், இது டைகர். டைகர் ஓகே இது மிஷின் திரி தான். ம் சவுண்டு வந்து நல்லா பயங்கரமாக இருக்கும். ஜல்லிக்கட்டு, இது ஆரஞ்சு ஜல்லிக்கட்டுன்னு இருக்கும். ஓ சரி சரி இது லயன் கன் இதுதான். இதுக்கு அடுத்து இதுக்கெல்லாம் பெருசு இதுதான். ஓ இந்த ஜல்லிக்கட்டு இதெல்லாம் விட அது பெருசு. ஆமாம் பெருசு. ஓகே இதிலே வந்து நான் அடுத்து வந்து 10 பீஸ் கொண்டது இருக்கும். அது இதை விட பெருசு. ஓ சரி இந்த 5 பீஸை பார்த்தோம்ல, இதை விட பெருசு அது. அடுத்து வந்து இது இருக்குல்ல, இது 555 பாம். ஓகே பாம் ஐட்டத்தில் வந்து கிங் ஆஃப் கிங்கிலேருந்து ஆரம்பிக்கும். ஓகேண்ணா கிங் ஆஃப் கிங்கு, கிளாசிக்கு பாம், அக்னி பாம், அடுத்து டிஜிட்டல் பாம்னு இருக்கும். ஓகேண்ணா இது ஒரு பாம். பாம்பில் சிறுசு வந்து இதில் இருந்து ஆரம்பிக்கும். புல்லட் பாம் இதுதான் வந்து சின்ன பாம். ஓ சரி ஓகேண்ணா இதுக்கு அடுத்து வந்து கிங் ஆஃப் கிங்கு, ம் அப்படியே வந்துடும். சரி பாம்புக்கு அடுத்து நம்ம என்னெல்லாம் பார்க்கணும்? கிட்காட் இது. ஆமாம் புல்லட் பாம் மாதிரி இருக்கும். பற்ற வச்சுட்டு நம்ம தள்ளி பக்கத்துலேயே இருந்துக்கலாம், வெடிக்காது. ஓகேண்ணா நல்லா கிராக்கிங் சவுண்டாக நல்லாயிருக்கும். ஓ சரி 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 ஓகே. இப்போ அடுத்து என்னென்ன பார்க்க போகிறோம்? அடுத்து வந்து சைரன். ஓகே இது வந்து சிறுசு, ஓகே 5 பீஸ் இருக்கும். ஓகே. இது வந்து பெருசு. அது சின்னது, இது பெருசு. ஆமாம் இது 3 பீஸ் இருக்கும். ஓகேண்ணா அதெல்லாம் சவுண்டு வந்து நல்லாயிருக்கும். ஓகே டைமிங் நல்லா இருக்கும். ஓகேண்ணா. அடுத்துண்ணா? அடுத்து வந்து இந்த இருக்கும். இது வந்து பாக்ஸு டூ பீஸ் ஐட்டம். பவுண்டன் தான். 2 பீஸ் இருக்கும். ஓகே இது எல்லாமே. ஆமாம். ஓகேண்ணா. இது ஒரு ஐட்டம்ஸு, இது ஒரு ஐட்டம். ஓகே. ஷவர்லேயே இதுதான் சிறுசு. இருக்கிறதுலே ஷவரில் ஸ்டார்டிங் தான் சரி. இதுதான் ஸ்டார்டிங். டிஸ்கோ ஷவர்னு இருக்கும் லிஸ்ட்டில் வந்து. ஓகேண்ணா. இது 5 மாடலில் வரும் இதில். ஆமாம். இது எப்படின்னா கை ஷாட்னு இருக்கும். ஓகே. இது 5 பால்ஸ்னு நாங்கள் பாக்ஸில் இருக்கும். ஓகேண்ணா. நான் கை ஷாட் ஆர்டர் பண்ணால் எனக்கு இப்போ இந்த இது போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இது பாக்ஸ் வந்து ஐட்டம் வந்து ஒரே ஐட்டம் தான். பாக்ஸ் நேம் வேறு. ஆமாம். கை ஷாட்டும் 5 பால்ஸும் ஒன்று. 5 பால்ஸும் ஒன்று தான். சரிண்ணா. ஓகேண்ணா. அடுத்துண்ணா? அடுத்து 4x4 வீல். இதுண்ணா அது இதில் வந்து 5 வீல் இருக்கும் பாக்ஸுக்கு. ஓகேண்ணா. நைட்டில் பொருத்தும்போது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே. அது சுற்றிக்கிட்டு இருக்கும்போது மேலே பிளாஸ் வந்து இந்த மாதிரி இதாகும், இவ்வளோ உயரத்துக்கு. ஓகேண்ணா. நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேண்ணா. வாத்து. இது பவுண்டன் ஃபங்க்ஷன். இது அதேமாதிரி தான் வந்து தனித்தனி கலராக வரும். ஓகேண்ணா இது ஃபயர் பண்ணுறது வந்து இங்கிட்டு ஃபயர் பண்ணணும், இல்லைன்னா இங்கிட்டு. ஓ ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல தான் ஃபயர் பண்ணனும். சென்டரில் வச்சிடக்கூடாது. ஓகே ஓகேண்ணா. அது முடிச்சாச்சும் படா பீகாக். பீகாக்கில் வந்து எங்ககிட்ட 3 வெரைட்டிஸ் இருக்கும். இதுதான் சிறுசு, லிட்டில் பீகாக்னு இருக்கும். ஓகேண்ணா. இது முடிச்சா இதுக்கு அடுத்து வந்து இந்த சைஸு ரெயின்போ பீகாக்னு இருக்கும். இது படா பீகாக். பீகாக்கில் வந்து 3 வெரைட்டிஸ். இதோட ஃபங்க்ஷன் எப்படின்னா? ஃபங்க்ஷன் வந்து இது வந்து அதான் இது வந்து இந்த அதில் அந்த பெட்டி பாக்ஸில் இருக்கிற அதே ஃபங்க்ஷன் மாதிரி வந்துடும். ஓகே ஓகே. இது மயில் தோகை மாதிரி, இது அப்படியே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். இது ஒரு சைடு பத்த வச்சா போதுமா? ஆமாம், சென்டர் மட்டும் வச்சிட வேண்டியது. அட்டன் டயத்தில் 3மே ஃபயர் ஆயிரும். சென்டர்ல பத்த வச்சா போதும். ஆமாம், சென்டரில். ஓகே ஓகேண்ணா. அதே தான் இதுலேயும் அதே மாதிரி சென்டரில் ஃபயர் பண்ண வேண்டியது. அட்டன் டயத்தில் அப்படியே இதாக ஆகிக்கணும். இது மூணுக்கு சைஸ் மட்டும் தான் டிஃபரெண்ட். ஆமாம், ஆனால் பெருசு அதான் சைஸ் வந்து அதே இது. கலர் வந்து இது ஒரு வித்தியாசமாக, இது மல்டி கலர் மாதிரி வரும். அதான் மயில் தொகை அந்த கலர்லயே வரும். அது இதுதான் அந்த மாதிரி வரும். ஓகே ஓகேண்ணா. இது வந்து மல்டி கலரில் வரும். அதே மாதிரி தான் படா பீகாக்கும். அது வந்து 5 முகம் இருக்கும். இது வந்து 3 முகம் இருக்குல்ல, 3 பவுண்டன் எரியும்.
அதில் 5 எரியும். ஓகே ஓகே. இது இருக்குல்ல இப்படி அட்டன் டயத்தில் இங்கே வச்சிட வேண்டியது. இங்கிட்டும் ஃபயர் ஆகிக்கணும், இங்கிட்டும் ஃபயர் ஆகிக்கணும். அட்டன் டயத்தில் 5 ஃபயர் ஆகும். அடுத்து வந்து இது 5 பீஸ் இருக்கும். 5மே தனித்தனி கலராக இருக்கும். இது எல்லாமே ஃபவுண்டன் ஐட்டம் தான். இது எப்படின்னா ஒரு பாக்ஸும் கொடுப்போம். இது 5 கொண்டது பண்டலாக இருக்கும். இப்படி பண்டலாக வாங்கினாலும் வாங்கலாம். ஆமாம், தனியாக வாங்க. 1 பீஸ் வேணும், 2 பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். இது வந்து 5 பீஸ் இருக்கும் இந்த இதில். இதுக்கு பெருசு வந்து இது. ஆமாம், இது வந்து இதில் 3 வரும். ஆமாம், 3 வரும்னா 3 கலராக இருக்கும். அதே இது 1 பீஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம். இந்த இருக்குல்ல ரவிக்கண்ணா, இது ஃபேக்ட்ரி. ஆமாம், இது 6000. இதில் 4 வெரைட்டிஸு. இது வந்து ஒரே ரேட்டாக தான் இருக்கும். எது வேணுமோ வாங்கிக்கலாம். ஒரே மாதிரி இருக்காது, தனித்தனி ஃபங்க்ஷனு. பாக்ஸ்லேயே போட்டிருக்கோம் அந்த மாதிரி. இது வந்து கிராக்லிங் ஃபங்க்ஷனு இப்படி தனித்தனியாக வரும். கோல்டு கலர், இது கோல்டு, இது வந்து கோல்டு, இது ஒயிட் மாதிரி வரும். இது வேறு ஏதோ ஒரு கலர் வரும். 4 டிசைனாக இருக்கும். ட்ரை கலர். இது எப்படின்னா 5 இருக்கும். பாக்ஸில் வந்து 5 இதாக இருக்கும். 5 வந்து எப்படின்னா இது வந்து பாக்ஸுக்கு வந்து 5 இருக்கும். 5 இருக்கும். 5மே தனித்தனி கலராக இருக்கும். தனித்தனி இண்டிவிஜுவல் கலர். ஆமாம், ஃபவுண்டன் டைப். அது ஃபவுண்டன் டைப் தான். வச்சு தள்ளி போயிட வேண்டியது. நல்லா ஃபங்க்ஷன் வந்து நைட்டில் பார்க்க நல்ல ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும். ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டுண்ணா அடுத்து இது ஃபவுண்டன் டைப் மாதிரி தான். ஓகே ஓகேண்ணா. இது வந்து பாக்ஸுக்கு வந்து 4 கலராக இருக்கும். இதில் 4 கலர். ஆமாம், 5 பீஸாக இருக்கும். ஓகே, 4 கலராக வரும். ஓகேண்ணா. அடுத்துண்ணா அடுத்து இதுதான் புதுசு இந்த வருஷம். இப்போ இந்த மாதத்தில் வந்த ஐட்டம். ஓகே, இது என்னது? இது எப்படின்னா 6 பால் இருக்கும். சரி, இதாக இருக்கலாம். ஓகே, இதை பொருத்தி கீழே போட்ட வேண்டியது. தூக்கி போட்டுடணும். தூக்கி போட்ட வேண்டியது. தூக்கி போட்டாச்சுன்னா மல்டி கலரும் கிராக்லிங்கும் 2மே வரும். ஆமாம், நைட்டில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேண்ணா. அடுத்து இது வயர் சக்கர். ஓகே, கம்பி சக்கரம் ஒன்று நல்லா இது மாதிரி இருக்கும். கையில் பிடிச்சிக்க வேண்டியது. ரொம்ப நேரம் டைமிங் இருக்கும். நல்லா தூக்கி இப்படி தள்ளி பிடிச்சிக்க வேண்டியது. அதுக்காண்டி இப்படி வச்சுக்கிற பக்கத்தில் வச்சுக்கிற வேண்டியது. இப்படி தூக்கி தள்ளி பிடிச்சிக்கணும். ஓகே, ரொம்ப நேரம் நல்லா சுத்தமாக வெடிச்சிருமோ என்னன்னு பயப்பட வேண்டியதில்லை. நாங்கள் எல்லாமே செக் பண்ணி தான் வச்சுருக்கோம். புரியுது. மணி பேங்கு. ஓகே, இது எப்படின்னா ஃபயர் பண்ணிவிட்டு தள்ளி போயிட வேண்டியது. ஸோ வெடிச்சா பணம் மாதிரி வரும். ஆமாம், பணமும் கலர் பேப்பரும் வரும். நல்லா சவுண்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேண்ணா. எப்படின்னா அந்த சரத்தை வந்து தடை பண்ணிட்டாங்க. ஓ, அப்படியா? ஆமாம், சரிண்ணா. அதுக்கு பதிலாக வந்து இது வந்திருக்கு. ஓகே, இது எப்படி இருக்கும்? இது எப்படின்னா இதை வாங்குகிற ரேட் வந்து 1000 ரூபா, 1000 வளா வாங்குற மாதிரி ரேட் இருக்கும். ஓகே, ஆனால் 5000 வளா டைமிங் இருக்கும். சவுண்டு இருக்கும். சவுண்டு அவள் டைமிங்கும் வெடிச்சுக்கிட்டே இருக்கும். நைட் நேரம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேண்ணா. பகல்லையும் பொறுத்தலாம். பகலில் வந்து சவுண்டு மாதிரி கேட்கும். நைட் வந்து கொஞ்சம் அந்த கிராக்கிங் இது நல்லா கலர் வந்து நல்லா தெரியும். அடுத்து வந்து ஜெகஜால். இது எப்படின்னா சரவெடி மாதிரி. 28 சரம். இப்போ பூரா சரத்தை பூரா தடை பண்ணிட்டாங்களா, அதுக்கு பதிலாக வந்து இது மாற்றுது. இது எப்படின்னா 28 சரம் மாதிரி இருக்குல்ல. இதில் ஃபயர் பண்ணியாச்சுன்னா சடன்னு அந்த வெடியை எப்படி வெடிக்குமோ அதே மாதிரி வெடிக்கும். ஆமாம், இந்த ஒரு பீஸு சரவெடி பீஸ் மாதிரியும் இது ஒரு பீஸ் நல்லா இருக்கும். நைட்டில் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பாக்ஸில் வந்து 30 பீஸ் இருக்கும். பாக்ஸோடு வாங்கினாலும் வாங்கலாம். சிங்கிள் பீஸு எத்தனை பீஸ் வேணுமோ வாங்கிக்கலாம் தண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து 2.5 ஃபேன்சி. ஓகே, 2.5 ஃபேன்சி. இதில் வந்து எப்படின்னா 3 கலர் வரும். ஓகேண்ணா. 6 டிசைன் மாதிரி இருக்கும். ஓகே, 3 கலர் வரும். ஓகேண்ணா. அடுத்து அதே இது வந்து 3 பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸில். ஓகேண்ணா. இது 3 கலரு. ஓகே,
ஒரு பாக்ஸில் வந்து 3 கலராக இருக்கும். அது சிங்கிள் பீஸாக வரும். இது வந்து 3 பீஸாக வரும் பாக்ஸ். ஓகேண்ணா. அடுத்து சோட்டா. இது சோட்டா ஃபேன்சியா? சோட்டா ஃபேன்சி. ஓகே. இதில் 3 கலர் வரும். ஓகே. ப்ளூ ரெட்டு அப்படி இல்லை, வெள்ளை மஞ்சள் பச்சை இப்படி. ஓகே ஓகே. இது என்ன? இது ஸ்டிக்குன்ட்டு இது வந்து டார்ச்சில் வரும். ஓகே ஓகே. 3 பீஸ் இருக்கும். ஓகே. இது என்ன? இது டின்னு, இது பவுண்டன் தான், கிராக்லிங். பட் ஆனால் டின் டிசைனில் இருக்குது. ஆமாம், டின் டிசைனில். ஓகே ஓகே ஓகே. இது வந்து இப்போ கிராக்லிங் ஃபங்க்ஷன் தான் ஃபுல்லாக. ஓகே ஓகே. நம்ம கடையில் வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கானே? இருக்கு. 12 ஷார்ட்ல இருந்து 240 வரைக்கும் இருக்கு. சரி, ஓகே, பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே. இதில் வந்து 2 வெரைட்டிஸ் இருக்கும். ஓகே. ஒன்று ரேட் கம்மியானது, ஒன்று ரேட் கூட. ஓகே. அப்போ 2 டைப் இருக்குன்னு நீங்களே, ரேட்டு கம்மி. இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? எல்லாம் 30 ஷார்ட் தானே? எல்லாம் 30 ஷார்ட் தான். இது இப்போ எப்படின்னா ஒரு கலரு வந்து இதில் கூட இருக்கும். இதில் ஆமாம், 6 கலராக வரும். இது வந்து 4 கலர் இல்லைன்னா 5 வரும். ஓகே ஓகே. அதனால வந்து முன்னா பின்னா இருக்கும். ஓகே. அடுத்து அதில் அதே மாதிரி தான் 60 ஷார்ட்டு. ஓகே. கூடுனது இருக்கும், குறைஞ்சது இருக்கும். ஓகே. எல்லாத்துலயுமே 2 வெரைட்டி. ஆமாம். ஷார்ட்ஸ்ல. ஓகே. 120ல ஒரே வெரைட்டிஸ் தான். ஓகேண்ணா. 120. மேக்ஸிமம் நம்மளுடைய எவ்வளவு வரைக்கும் ஷார்ட்ஸ் இருக்கு? 240 வரைக்கும் இருக்கு. 240 இந்த இருக்குல்ல. ஓகே. அதுல எத்தனை வெரைட்டினா இருக்கு? அதில் ஒரே ஐட்டம் தான். பேட்டி பாக்ஸ் மட்டும், கம்பெனி மட்டும் வேறு வேறையாக இருக்கும். பட்டனா? ஆமாம், ஒரே குவாலிட்டி தான், ஒரே ரேட்டாக இருக்கும். ஓகே. இது 12 ஷார்ட்டு ரைட்ரு. அடுத்து ஓகே. ஆமாம், நல்லா இருக்கும். நைட்டு பக்கம் அந்த 12 வாட்டி அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேண்ணா. இது வந்து 25 ஷார்ட் ரைட்ரு. இது லக்கி சாம்ஸ். ஓகேண்ணா. அடுத்து 3 ஃபேன்சி. ஓகேண்ணா. இதில் 6 டிசைன் இருக்கும். அதுலேயே 3 ஃபேன்சியில். ஆமாம், என்ன கலர் வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. இது நயரா ஃபால்ஸ். நயரா ஃபால்ஸு. இதில் எப்படின்னா சில ஃபேக்ட்ரியில் வந்து ஒரே ஃபங்க்ஷன் வரும். ஓகே. இந்த இதில் வந்து எங்ககிட்ட இருக்கிறது வந்து 2 ஃபங்க்ஷன் வரும். ஓகேண்ணா. ஒரு இப்படி அரி மாதிரி காட்டி பச்சை சிவப்பு வரும். ஓகேண்ணா. நைட் பார்க்கணும் நல்லா இருக்கும். ஓகேண்ணா. அடுத்து இது கிராக்கிங் ஃபங்க்ஷனு. ஓகே. நைட்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேண்ணா. இதுனா அந்த பைப்புண்ணா? இது 4 பைப்பு. இது 4 இன்ச்சு. ஆமாம், 4 ஓகேண்ணா. இதில் வந்து 6 டிசைன் இருக்கும் பைப்லேயே அங்கே இருக்கிற டிசைன். ஆமாம். ஓகே. இது எப்படின்னா டின்னு மாதிரி இருக்கும். புரியுது. மேலே மூடியை கழட்டி அந்த பீஸை வெளியே எடுத்து வெளியில் வைக்கணும். வெளியில் வச்சு பொறுத்தலாம். ஓகேண்ணா. நல்லா ஃபங்க்ஷன் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். ஓகேண்ணா. அடுத்து டபுள் பால். இது ஆமாம். ஓகேண்ணா. இது புரியுது. 4 டபுள் பால். ஓகேண்ணா. நல்லா, அதாவது ஐட்டம் தனித்தனியாக கலர் வந்து வரும். ஓகே. அடுத்து வந்து 80 வாட்ஸ் வந்து அடுத்து 80 வாட்ஸு ரவீந்திரா. ஓகேண்ணா. இது நைட்டில் ஃபுல்லாக அது கிராக்கிங் ஃபங்க்ஷனு. அது இப்போ இந்த பார்த்துட்டு இருக்கிறது. ஆமாம். ஓகேண்ணா. அது வந்து இந்த டெஸ்ட் பண்ணுவோம், அதில் பார்த்துக்கலாம். ஓகேண்ணா. நைட்டு ஃபுல்லாக கிராக்கிங் வந்து நல்லா நைட் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், 8 பைப்பு போகும் மேலே அட்டன் டயத்தில். ஒரே டயத்தில். ஆமாம், கீழே தூக்கி விட்ட உடனே 8 பைப் மேலே போய் தனித்தனியாக வெடித்து நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேண்ணா. அது வந்து 12 ஷார்ட்டு ரைட்ரு ஃபஸ்ட்டு இருக்குது. ஆமாம். ஓகேண்ணா. அது எப்படின்னா ஒரு பீஸ் வந்து பச்சை கலர் வரும், ஒரு பீஸ் வந்து ரைட்ரு போய்கிட்டு அடுத்த. ஆமாம், பச்சை வரும், சிவப்பு வரும், அப்படி 12 வாட்டி வரும். சரி, ஓகேண்ணா. அடுத்தண்ணா இது வந்து 12 ஷார்ட்டு கலரு. ஓகே. இது எப்படின்னா 12 வாட்டி மேலே போய் கலர் கிரீன் கலர் கொடுத்து வெடிக்கும். ஓகே. நல்லா பார்க்கணும், நைட் நேரம் பார்க்க நல்லா இருக்கும். காம்போ மாதிரி இருக்குதுண்ணா. ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஃபேமிலிக்கான வந்து ரெடி நாங்கள் பாக்ஸு 3000 5000 காம்போ இருக்குது. 5000 3000 வந்து 34 ஐட்டம்ஸ் இருக்கும். 34 ஐட்டம். அதுக்கு வந்து ஃப்ரீ வந்து இது கொடுக்கும். இதை சேர்த்து 35. இது எப்படின்னா 2.5 பைப்பு 3 பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸில். இது வந்து ஃப்ரீ 3000 பேக்கு. இது ஃப்ரீ. 5000 வந்து 5000 காம்போ. இதில் வந்து 46 ஐட்டம் இருக்கும். 46 இது பண்ணியாச்சுன்னா 30 ஷார்ட்டு ஒன்று ஃப்ரீ. அது ஆமாம், அதை சேர்த்தாச்சுன்னா 47 ஐட்டம்.
ஸோ என்ன மக்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல பட்ஜெட்டில் வந்து லோ பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியான கிராக்கர்ஸ் வாங்கணும், இந்த 2025 தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணணும்னா நம்ம நந்தினி ஏஜென்சியோட வந்து பண்ணலாம். உங்கள் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, எவ்வளோ கிராக்கர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் உங்களால் நேரில் வர முடியல அப்படின்னா உங்களோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். இல்லை அப்படின்னா கால் பண்ணி கேளுங்க, கொரியரும் அவைலபிளாக இருக்குது. ஸோ எவ்வளோ முன்னாடி சீக்கிரம் நீங்கள் வாங்குறீங்களோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். Until it's bye from Sharan.